நாளைக்கு போகலாமா எங்கேயாச்சும்? எங்கே படத்துக்கு போகலாமா? படத்துக்கா? வாடா. ஐயோ அம்மா. சொல்லுமா, ஏமா, என்னம்மா பிரச்சனை? இப்போதாம்மா வெளியே வந்து அதுக்குள்ளே அங்கே போ இங்கே போன்ட்டு ஏமா உசுறாங்க? ஃப்ரெண்டு வீட்டு தான் இருக்கிறீங்க? அம்மா இப்போதாம்மா வந்தேன். ஏமா என்னை போடுறதுக்கு சொல்லாமல் கொள்ளாமன்ட்டு அது பண்ணிவிட்டு இது பண்ணிவிட்டு. இல்லைம்மா ஃப்ரெண்டு. என்னடா ஆச்சு? அம்மாடா ரேஷன் கடைக்கு போ அங்கே போ இங்கே போன்னு என்ன போட்டு பாடாப்படுத்துகிறேன். என்ன பண்ணுறதுனே தெரியல. டேய் ஏன்டா காலேஜ் போகலையா? இல்லை மச்சான், அங்கே போய் தூங்க தான் போகிறேன். அதான் கட்டு அடிச்சிட்டேன். சரி இப்போ எங்கே போகிற? எங்கே அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியதுதான். வீட்டில் கேட்டு என்னடா சொல்லுவ? வீட்டில் கேட்டால் காலேஜ் வழக்கம் போல் காலேஜுக்கு தான் சொல்லி சமாளிக்க வேண்டியது தான். சரி அப்போ இங்கே இரு, பொறுமையாக போகலாம். அப்படிங்கிற மச்சான் பேரு மதுரை, நீ நின்னு பாரு எதிர. மச்சான் பேரு மதுரை. ஏன் என்ன இப்படி பண்ற? உங்கள்கிட்ட தான் பேசுறேன், திரும்பி பாரு. தம்பி ஒழுக்கமா படிக்க வேணும் தம்பி, படிச்சாதான் படிப்பு தான் முக்கியம். நான் ஒழுக்கமா நடந்துக்கோ, நல்ல ஃப்ரெண்ட்ஸு கூட இரு, நல்ல சேர்க்கையாக இருக்கட்டு. பின்காலத்துக்கு உங்களுக்கு நல்ல படிப்பு தான், வேலை வெட்டிக்கு போகணும், நல்ல ஒழுக்கமா இருக்கணும், குடும்பத்தில் நல்ல பேர் இருக்கணும், 4 பேர் உன்னை பார்த்தா மதிக்க வேணும். பரவாயில்ல நான் நல்ல பையனா இருக்கிறான், எப்படியோ இருந்தா அப்படின்லாம் சொல்ல வேணும். இந்த அளவுக்கு வந்துட்டா நல்லா திருந்த வேணும். பின்னா அப்பா அம்மா எல்லாத்தையும் நீ தான் கவனிக்க வேணும். ஒழுக்கமாக நடந்துக்கோ. காலையில் ஆரம்பிச்சிட்டியா? உனக்கு ஒரு வேலையே இல்லையா? அப்போ தான் நோய் சொல்கிறேன். எனக்கு தெரியும் எனக்கு என்ன வேலை பண்ணணும். உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் போய் பண்ணு. அப்போ சொல்கிறதெல்லாம் உனக்கு கஷ்டமாக தான் தெரியும். பின்னாலும் உனக்கு வாழ்க்கையில் ரொம்ப தெரியும் போது அப்போ தான் யோசிப்பேன். சின்ன வயசில் இருக்கும்போது நீ எனக்கு எவ்வளவோ சொல்லியிருக்க. ஆனால் நான் எதையும் காது கொடுத்து கேட்டதில்லை. அது என் வயசா இல்லை அறியாமையான்னு தெரில. இப்போ நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். சொல்ல நீ இல்லையேம்மா. ஒருத்தரோட அருமை அவங்க இல்லாத போது தான் புரியும். இப்போ நானும் இல்லாமல் ஆயிட்டேனே. உன் சொல் கேளா அலட்சிய பாங்கினை பண்பெனக் கொண்டேன். என் எண்ணம் அதிய நியாயம் என்று மொழிந்தது. செவி இருந்தும் செவிடனாய், அறிவிருந்தும் மூடனாய், அறியாமையில் ஆண்டிருந்தேன். பின் சொல்லும் காலம் வரும், முன் சொன்ன வார்த்தை புரியும் என்றாய். கூற்றுகள் புரிவதற்குள் முதியவன் நான். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து எந்த மாதிரி வீடியோ வேணுமோ அந்த டைட்டிலை கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.